கோவையை சேர்ந்த கிரண் பட்டிற்கு டிஜிட்டல் தொழில்நுட்ப பிரிவில் ஆஸ்கார் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விருது அறிவிப்பு குறித்து கோவையில் உள்ள அவரது பெற்றோரிடம் நம்முடைய செய்தியாளர் பிரசாந்த் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். 2017ஆம் ஆண்டிற்கான தொழில்நுட்ப பிரிவிற்கான ஆஸ்கார் விருதை கோவையைச் சேர்ந்த கிரண் பட் என்பவருக்கு இந்த விருது இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அவருடைய தந்தை நம்மிடம் இருக்கிறார், அவரிடம் கேட்போம். சார் வணக்கம், நியூஸ் 7 தமிழ் சார்பாக உங்களுடைய மகனுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். சார் வணக்கம். இந்த அவார்டு உங்கள் மகன் இந்த வெற்றி அடைஞ்சது உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு? எனக்கு இந்த அவார்டு அமெரிக்காவில் 4ஆம் தேதி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு இங்கே 5ஆம் தேதி காலையில் இந்த இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு நியூஸ் கிடைச்சிது. என்ன பையன் தான் எங்களுக்கு அது சொன்னாங்க. அந்த நியூஸ் கேட்கும்போது எங்களுக்கு மிக மிக சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா இது ஒரு உலகத்திலேயே பெரிய இந்த லெவலில் இருக்கிற ஹையஸ்ட் லெவல் அவார்டுங்கிறது ஆஸ்கர் அவார்டு தான். இதுக்கு மேலே இந்த ஃபீல்டில் இதுக்கு மேலே அவார்டு கிடையாது. இந்த அவார்டு வாங்கினதுனால எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு இந்த அவார்டுனால எங்கள் ஃபேமிலி, எங்கள் ஊர் கோயம்புத்தூர், இந்த தமிழ்நாடு ஸ்டேட்டு, ஹோல் இந்தியா பெருமைப்படுற மாதிரி இந்த அவார்டு வந்திருக்கு. இது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இந்த ஆஸ்கர் அவார்டுன்னு சொல்கிறது இப்போ எல்லாருக்கும் ஆஸ்கர்னா ஜென்ரலி இந்த ஆர்ட்ஸில் இருக்கிற ஆஸ்கர் தான். ஃபிலிமுக்கும் அந்த ஆக்டர்ஸுக்கும் கொடுக்குற ஆஸ்கர் தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த ஆஸ்கரில் அதர் சைடு இந்த டெக்னாலஜி இருக்குங்கிறது நிறைய பேருக்கு இதில் தெரியாது. இப்போ இந்த டெக்னாலஜி சைடில் என்ன பண்ணுற ஆஸ்கர் இந்த ஃபிலிமுக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கும் கொடுக்குற ஆஸ்கர்னா ஒரு வருஷம் இப்போ 2016 2014 வந்திருக்கிற ஃபிலிமும் அந்த ஃபிலிம்ஸில் ஆக்ட் பண்ண ஆக்டர்ஸுக்கு இருக்கிற அவார்டுங்க. அது ஒரு வருஷம் தான், அடுத்த வருஷத்துக்கு சேஞ்ச் ஆகும். ஆனால் இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அவார்டுங்கிறது அப்படி கிடையாது. ஒரு டெக்னாலஜி நான் டெவலப் பண்ணுறதுன்னா எத்தனையோ வருஷம் எடுக்கும். இது ஒரு வருஷத்துக்காக கிடையாது. இது ஆக்சுவலி நான் சொன்னபடி இது ஒரு 6-7 வருஷமாக இந்த டெக்னாலஜி டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டெக்னாலஜியை ப்ரூவ் பண்ணணும். இது ஃபிலிமில் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு இது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்த பிறகு தான் இந்த ஆஸ்கர் கமிட்டி இந்த டெக்னாலஜி அவார்டுக்கு வர்த்தாங்கிறது அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த ஆஸ்கர் இது பண்ணாங்க, அவார்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி வரும்போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாருக்கும் ஒரு நம்ம நாட்டுக்கே ஒரு பெருமையான விஷயம். இது இந்த மாதிரி இனியும் நிறைய பேர் இந்த மாதிரி அவங்க ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இந்த அவங்களுடைய அவங்க ஃபீல்டில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு மார்க்கதர்ஷியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம். உண்மையிலே கோவை மட்டும் இந்த வெற்றி இல்லை, இந்தியா முழுவதுக்குமே இந்த விருது சமர்ப்பிக்கப்படுவதாக அவர் தந்தை தெரிவித்திருக்கிறார். ஒளிப்பதிவாளர் கார்த்தியுடன் பிரசாந்த், நியூஸ் 7 தமிழ், கோவை.